வணக்கம் வந்தவனையும் நலப்பறைகள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு மீனை கண்ணில் கட்டியிருக்காங்க. நம்ம அப்போது சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வல்லம் போட்ட நேரத்துலலாம் இந்த மீன் தான் எப்போயுமே வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அது என்ன மீன் பார்த்திங்கன்னா, இங்கே பாறையிலே நிறைய வகை இருக்குல்ல, அதில் ஒரு பாறை தான் இது பேர் பொன்னாம்பாறை. குழம்புக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், பொரிக்கிறதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்பான், நல்லா ருசியாக இருப்பான். எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய சைஸ் மீன்களோட சின்ன சின்ன மீன்கள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சங்குக்கெலாம் போகிற நேரத்தில் சம்டைம் மீன் கிடைக்காது. அப்போ எங்கள் ஊருக்கு மீன் விற்க ஒருத்தர் வருவார். சூப்பராக நான் பொன்னாம்பறை கிடச்சிருக்கு. இந்த பொன்னாம்பறை பார்த்திங்கன்னா ஒரு 5 பறை, கரெக்டாக 5 இருக்குது. மதியத்துக்கு மட்டும் நம்ம ஃபேமிலி பெரிய ஃபேமிலியில் குழம்பு வச்சா ஒரு வேலைக்கு வரும். நல்லா சூப்பராக அதை வெட்டி போட்டு குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, வீடியோ எடுக்கணும், ஓகேவா? மீன் ஆயப்புறம் நம்ம வெப்பன்ஸ் எப்போயுமே கையில் தொட்டுக்கிறணும். மண் என் வாழ்க்கையில் இந்த மீனை மறக்கவே மாட்டேன். ஒரு நேரம் இந்த இருக்கு வருங்க, இந்த முள்ளு சைடை வெட்டணும். வல்லம் கரையே வருதுன்னு சொல்லிட்டாங்க. 4 மணிக்கு வல்லம் வந்துடணும். 3 மணிக்கு அவசர அவசரமாக வரா குழம்பு வைக்கணும். இவனை இப்படி வெட்டும் போது இந்த விரல் வெட்டி அப்படி எலும்பில் தட்டி நின்றான். அதை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். இந்த மீனை பார்க்குறடம்லாம் யாவும் ஒரு யாத்தே இவன் அவன்ல அப்படின்னு சொல்லிட்டு எலும்பில் தட்டி நின்றுச்சு. எலும்புலாம் இன்னும் கொஞ்சம் விரல் 2 இருக்கும். என்னத்த இது மண் வாசனை தண்ணி அடிச்சு விட்டலாம் தான் மண் வாசனை அடிக்கி. மழை வரும்போது இப்படி தான் அடிக்கும் மண் வாசனை. அந்த மழை வரும் நல்லா பிடிக்கும், பாய்சன் மாதிரி இருக்கு. அந்த வாசனை கூட எனக்கு பிடிக்கும். மழை தண்ணியும் அப்புறம் மண்ணும் கலந்து வரும். ஒரு பீஸ், 2 பீஸ், 3, 4 பீஸ் கரெக்டாக. என்னக்கா சொன்னாங்க உங்களுக்கு? ஏதாவது கேட்டு என்னடா சொன்னேன்? வீடியோ இருக்குன்னு எடிட் பண்ணும்போது நான் தானே பார்ப்பேன். பார்த்துக்க, ஏதாவது மண்டகரம் பேசியிருந்தா உனக்கு இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள்ரா. மண்டவுல வெல்ல முடியாது. என்னது மண்டவுல வெல்ல முடியாது? என்ன மேலே போயிட்டு மேலே போயிட்டு வந்தால் வெல்ல முடியாது. மரிதாஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல இடையில ஒரு கயிறு போட்டு இப்படி இழுத்து கட்டணும். சூப்பர் கட்ட தான் செய்யலாம். கயிறு இருக்காது, ஆனால் காற்று வர்றது. காற்று வராதாடா? ஹரி, இதுக்கு கட்டினீங்கன்னா ஓவர் டைட்டாக நீ பாய் பிஞ்சிடும். இந்த இப்போ டேப் பண்ணிருதா? சரி விடு. ரொம்ப பொறுத்து இருந்தா எடுத்துக்கிட்டே இருக்கியே. ஏம்மா அந்த அங்கனை குளிங்கம்மா, அந்த தோப்புக்கிட்ட தோப்புக்குள்ள உட்காந்து அங்கே தோப்பில் ட்ரம் எதுனாலும் அங்கே தூக்கி வச்சு குளிங்கம்மா. அங்கேயே தண்ணியாவது உள்ளட்டு தோப்பில். இங்கே எதுக்கு வைக்க? அதனால் 12 மணி தாண்டிட்டுனா குளிக்காமல் இருக்க முடியாதுடா. அது குளிச்சே ஆகும். குளிச்சு 4 நாளாச்சு. ஐயோ போதுண்டா. சரியா? மீன் ஆஞ்சிட்டு வந்தாச்சு. உப்பு போட்டு உலச்சி எடுத்துக்கிடலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். கல்லெல்லாம் இங்கே கிடக்கு. கல் ஏதாவது கிடக்கணும் காணும். மூடுறா. காமெடின்னு சொல்லிட்டு பண்ண ஒத்துக்கிறோம். நல்ல மீனுக்கு வாயிருந்தா அழுகும்.
நீங்கள் ஏன்டா இப்படி சாவடிக்கு கொலை பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் கழுவணும், இன்னும் 2-3 வாட்டி நல்லா கழுவணும். இன்னும் இன்னும் ஓடியா ஒரு வேளை கூட காணுமா? இது எனக்கே காணாது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம் எல்லாரும். ஸ்மைல் க்யூட்டாக இருக்குங்க. அப்படி சரிங்க, பார்க்க முடியல. வாயை புத்திரில அடிவாங்கிறீங்கன்ட்டு நீ சொன்னாலும் இந்த லோட்டெல்லாம் எங்கள் ஸ்மைல் க்யூட்டாக தான் இருக்காங்க. எங்கள் அக்கா இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு நான் தான் இந்த உலகத்திலே அழகு. எனக்கு ஸ்டார்ட்டா மீன் ஆஞ்சாச்சு. குழம்பு கூட்டுறதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்க, குழம்பு கூட்ட போகிறோம். வீடு விட்டுறது கேள்விப்பட்டிருக்கீங்க. குழம்பு தேவை காமெடி நினச்சி பேசுகிறடா, நல்லா இல்லைடாண்ணா. வா இங்கே எடு, இங்கே வா. தக்காளி பச்சைக்காய் போட்டு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்க தேங்காய், அரைச்ச தேங்காய். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு குழம்பு மசாலா பொடி. அவனு தாராளமாக போடவும், காரமே இருக்க மாட்டான் எவ்வளோ போட்டாலும். டேஸ்ட் மட்டும் தான் வரும். அதுக்கப்புறம் வந்துக்கிறீங்க முருங்கைக்காய். குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காவெல்லாம் போட்டு வச்சா குழம்பு சூப்பராக இருக்கும். காரையில் கரைச்ச புளி, ஆனால் வெளியே உட்காந்து குழம்பு கூட்டுறது ஒரு சுகந்தாங்க்கா. காத்தோட்டம் சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேவையான உப்பு. ஏன் மூஞ்ச காட்டாத. நல்லா குழம்பு அப்படி கிண்டி விட்டு மசாலாவெல்லாம் கலக்கி விட்டு அதுக்கப்புறம் தான் தக்காளி வந்து பிசைஞ்சு விடணும். நம்ம குழம்பு கூட்டும் போதே கண்டுபிடிச்சிடலாம் அந்த குழம்பு நல்லா இருக்குமா நல்லா இருக்காது. ஏன் அதில் மீனி அப்படியே போட்டு வச்சுருந்தீங்கன்னா மறுபடியும் தூக்கி வேற முடிச்சு. மீன் உள்ளே தான் கிடக்கு. நீலாம் வீடியோ எடுக்கிற என்னடா சையா கேட்கியோ? திங்கிருச்சு. அடுப்பத்த வச்சாச்சு. அவங்க 10 வைக்கல எக்ஸ்பிரஸ். சத்தியமாக எனக்குலாம் வராதுடா 10 வைக்கிறதுலாம் நிசமாவே. எப்படி சொல்லியா? உண்மையாகவே 10 வைக்கலாம் தெரியாதுடா. அடுப்பத்த வச்சாச்சு. நல்ல கணக்கணா எரிஞ்சிரும். கூட்டின குழம்புத்துக்கே அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சாச்சு. நல்ல விரவு ஒரு கதியில் குழம்பு ரெடி ஆயிரும். அப்படி ஒரு 2 மீன் எடுங்க, டேஸ்ட் பார்ப்போம். வந்துட்டோம். டேஸ்ட் பார்க்குறதுக்குலாம் கிடையாது. அந்த சைடு இருக்கிறதே 10 மீனுக்கா. இது டேஸ்ட் அப்போ தானே மீன் வந்துட்டா எல்லாம் தெரியும். பார்த்தாலே தெரியும்டா மீன் வந்துட்டுதா. குழம்பு காஞ்சிருச்சு. குழம்பு வீட்டுனா 7 மணி நேரம் வச்சாங்க. மசாஜ் கறியாக வச்சுட்டு கொடுத்தாரு. அது உங்கள் கோழி, உங்கள் படம் கோழி போடும். சத்தங்கடா போங்க. தாளிக்க போகிறோம். கட்டை கீழே இருக்கு சொல்லி அப்போ தான் அது இருக்கட்டும். என்ன சவுண்டுக்கா? யானை தெருல இருந்த மாதிரியே இருந்தது. யானை பின்னிருந்த மாதிரியே இருந்தது. சாப்பாட்டு தான் கடுகு, வெங்காயம்,
வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். எண்ணெய் கருவாட்டு குழம்புக்கு மட்டும் எண்ணெய் போடுறேன். சாப்பிட மாட்டாங்க கழுவி தானே. கருவேப்பிலை இல்லை, அதனால கீரை போட்டிருக்கு. குழம்பு தாளிக்கு கீரையும் போடலாம். கீரை போட்டாலுமே நல்ல வாசனையாக தான் இருக்கும். கப்புன்னு மூடிடணும். வாசனை வெளியே போகிறதுக்கு முன்னாடியே மூடிடணும். எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சார் மாம்பழ சீசன் வந்துட்டு சோத்துக்கு மாம்பழம் இல்லாமல் சோறு இறங்காது. லைட்டாக இது பண்ணி கிண்டி விட்டுங்க. அது என்ன குழம்பு மணக்குது, பார்த்தா முண்டாட்டி வச்ச குழம்பு மாதிரியே இருக்கு. சுயரா சும்மி வச்ச குழம்பு தான். செம்மையா இருக்கு. இறக்கி வைங்க, சுமையா இருந்தால் இறக்கி வைங்க. அது ஒரு கிண்ணத்தில் வைங்க. உங்களுக்கு குழம்பு லைட்டாவா டைட்டாவா? நீ உனக்கு ஊற்றிட்டீன்னா நீ நவளப்பா, நான் ஊற்றிக்கிறேன். எவ்வளோ வெயிலில் அப்படி இப்படின்னு தெரிஞ்சாலும் சோத்தை பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சி. சுமி கொஞ்ச நாளைக்கு மத்தியானத்துக்கு கஞ்சி போடு சுமி. கஞ்சி போட்டு ஏதாவது கருவாட்டு சம்பளம் ஏதாவது பண்ணித்தா சுமி. அப்படி குழு குழு நல்லா தூக்கம் வருது. எதுக்கு இப்போ மண்டை எடுத்தேன்னு தெரியுமா மரியாசு? நீ வச்சுருந்தா நொறுக்கு வச்சுருப்ப. ஆனால் மண்டை நம்ம தின்ட்டா நொறுக்குகளை சின்ன பிள்ளை தின்றான். மாங்காய் வீட்டு எடுங்க. மக்களே, மாம்பழ சீசன் வந்துட்டுனா ஒரு மாதம் ஃபுல்லாக மாம்பழம் தான். ஃபுல் மாம்பழம். யாருங்க அவங்க தம்பி காலன்னு ஒன்று திடீர்னு ஹேண்ட்ஸம் ஆகிட்டாங்க. நான் பொண்ணு வச்சுருந்தேன். இங்கே இருக்கு 10 அடிக்கு 108 மாம்பழம். யாத்தி அம்மா ஐயோ புண்ணாதான் இருக்குது. சோறை விட மாம்பழம் அதிகமாக இருக்குது. நான் மாம்பழத்துக்கு ரிவ்யூஸ்லாம் சொல்ல மாட்டோம், சாப்பாட்டுக்கு தான் ரிவ்யூ சொல்லணும். மாம்பழ சீசன் வந்தால் மாம்பழத்தை தவிர்த்து சாப்பிட்றதுன்றது யாரோ பெருமைக்காண்டி பேசலாம். நாங்கள்லாம் சோத்துக்கு மாம்பழம்லாம் சாப்பிட மாட்டோம்ப்பா அப்படின்னு பெருமைக்காண்டி சொல்லலாம். ஆனால் ரியலாக மாம்பழத்தை தவிர்த்துலாம் யாருமே சாப்பிட முடியாது. நம்ம சைடு அப்படி மேலே உள்ளவங்க ரெகுலராக மாம்பழம் காய் குழம்புல போட்டு ரியலாக சாப்பிட்றதான் அங்கிட்டு உள்ளவங்க. நம்ம தெற்க உள்ள ஏரியாக்கெல்லாம் மாம்பழத்தை தவிர்த்துலாம் சாப்பாடு இல்லை, சாப்பிட முடியாது. மாம்பழ சீசன் வந்துட்டா எங்கள் அம்மா என்ன வேணுமா, சந்தையில் 2 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வருவாங்க, ஒரு 1/4 கிலோ புளி வாங்கிட்டு வருவாங்க. புளியை கரைச்சி மாம்பழம் சொத்தை போட்டு மாம்பழத்தை வச்சு கொடுத்துருவாங்க. அதான் சாப்பாடு. யாரு அது இதுன்னு வச்சு சாப்பிட்றத விட புளியை கரைச்சி மாம்பழத்தை கூட ஒரு பிளேட் பிள்ளைய சாப்பிடுன்ற ஒரு எண்ணம். குழம்பு எப்படி இருக்கு சொல்லுங்க. மாம்பழத்தை கண்டுபிடிச்சவனும் படைத்தவனும். குழம்பு எப்படி இருக்கு சாட்டா சொல்லிட்டேன். குழம்பை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், இது சுமித்ராஜ குழம்பு. சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. நேனும் எல்லாருக்கும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சுமித்ரா வைக்கிற குழம்பு சாப்பிட்ருங்க. கைப்பேத்தலை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமும். என்னடா இப்படி இல்லாமட சாப்பாடு இருக்குது. அந்த எங்கள் வீட்டில் உள்ள அந்த மசாலா, அந்த மசாலாவோட தாக்கம் என்னென்னா முழுக்க சுமித்ராவே பொருள் ரெடி பண்ணி அவள் கைப்பட அரைக்கிறதா அந்த மசாலா. ஏன்னா இந்த டேஸ்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது. அதனால் அந்த மசாலான்றது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம் அந்த குழம்புக்கு. அதான் இவ்வளோ டேஸ்ட்டை கொடுக்கு. கடைசியாக சுமித்ரா கைப்பக்குவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் கையை நக்குவோம். சாப்பிட்டு வச்சதுக்கப்புறம் கையை நக்குவோம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குது.
முடிஞ்ச அந்த மாதிரி மீன் வேணும்னா உங்கள் மீனவன் கடை திருப்பூரில் யாராச்சும் மக்கள் இருந்தீங்கன்னா ஓஜி உங்கள் மீனவன் கடை போனீங்கன்னா இதே மாதிரி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தரமான மீன் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்தோனி அலப்பறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓஜி திருப்பூரில் மட்டும் கிடையாது, தருமபுரி, ஒசூர் 3 இடத்துல இருக்குது. டாடா பாய்.